என்ன சக்திகா, நீயா இவ்ளோ அமைதியா வர? எப்ப பாரு வெற்றியை ஏதாவது சீண்டிட்டே இருப்பியே, இப்ப என்னாச்சு உனக்கு? அதானே, 2 பேரும் இப்படி அமைதியா வரதை எங்களால நம்பவே முடியல. இவெல்லாம் ஒரு மனுஷன்னு இவன் கூட வாழ்ந்த பாரு. இவன் கையில தாலிய கொடுத்து நானே கட்டிக்கிட்டேன்ல, இதெல்லாம் என்ன சொல்லணும்? ஏய், என்ன சொன்ன நீ? மாப்பிள்ள, வண்டியை முதல்ல ஓரமா நிப்பாட்டுங்க. நிப்பாட்டுங்கன்னு சொல்றேன்ல. என்ன சொன்ன சக்தி? தாலி கட்டினவனா அப்படி அரஞ்சன வச்சுக்கோ. ஏன் வெற்றி தம்பிய பார்த்து என்னடி சொன்ன? ஏய், என்ன ஆச்சுடி உனக்கு? ஆமாமா, இவனதான் நான் சொன்னேன். என்ன சக்திகா? திரும்பவும் சொல்றேன், நான் அவசரப்பட்டுட்டேம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏய் சக்தி, என்ன பேசிட்டு இருக்க? இன்னொரு தடவை வெற்றிய மரியாதை இல்லாம இப்படி பேசின, அதுக்கப்புறம் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், அரைஞ்சிருவேன். சக்திகா, என்னக்கா ஆச்சு உனக்கு? ஏன் எல்லாரும் என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவனை கேளுங்க, அவன் எதுக்காவது வாயை திறக்கிறானா? ஐயோ தம்பி, என்ன ஆச்சு தம்பி? சக்தி ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா? இப்ப சொல்லு. அவ அம்மாக்காரி கேக்குறால, நீதான் மீனாட்சி மீனாட்சின்னு உருகுவல்ல, இப்ப பதில் சொல்லுன்ற. பூஜா, இப்ப கண்டிப்பா இவ மாட்டி பாப்பாரு. பொண்ணாமா பெத்து வச்சிருக்கீங்க, தொட்டு தாலி கட்டினங்கிற மரியாதை கூட அவளுக்கு இல்ல. ச்சே, இவ கூட இத்தனை நாளா வாழ்ந்த பாருங்க, என்ன சொல்லணுமா? வெற்றி, வெற்றி கலக்கிட்ட வெற்றி, சபாஷ். அக்கா, இப்ப என்ன சொல்றீங்க? இரு மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ, எனக்கு எதுவுமே புரியலப்பா. நீங்க தான் இப்படி பேசுறதா இல்ல இதெல்லாம் கனவா? நீங்க தாமா என்ன வாய் நிறைய மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லி கூப்பிடுறீங்க, ஆனா இவ என்ன ஒரு நாள் கூட மதிக்கிறதே இல்ல, தெரியுமாமா? சாரி மீனாட்சி அம்மா, இப்படி நடிக்கிறது தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல. ரோஹித்துக்கும் பூஜாவுக்கும் எப்படியாவது கல்யாணம் நடந்தாகணும்ல, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றோம். ஏன்னா நிறுத்திட்ட? ஏன் அமைதியாயிட்ட? சொல்லு. ஏய், சொல்றேன்டி, எனக்கு என்ன பயமா என்ன? அம்மா, இவ என்ன சந்தேகப்படுறாமா? ஆமாண்டா, சந்தேகம்தான். உன் மேலதான் சந்தேகம். அம்மா, இவன் பூஜா பின்னாடி சுத்துறாமா? சக்தி, யார பார்த்து சந்தேகப்படுற நீ? வெற்றி தம்பிய பார்த்து சந்தேகப்படுற? ஆமாமா. ஏய், இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் பூஜா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். ஏய் சக்தி, இன்னொரு வார்த்தை பேசுனேன்னு வையேன், பல்லகளால உடைச்சிருவேன். டேய், இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லுடா. பாருமா, பாரு. ஐயோ, எனக்கு தலையே சுத்துதுமா. நிஜமாவே இது இவங்க 2 பேரும் தானா இல்ல வேற யாராவதா? இங்க பாரு சக்தி, 2 பேரும் வீட்ல இருக்கும்போது நல்ல அந்யோன்யமா தானே இருந்தீங்க. அதுக்குள்ள உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? வெற்றி, என்ன வெற்றி இதெல்லாம்? ஏய் துர்கா, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. அப்புறம் என்ன வெற்றியை கேக்குற? என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? வெற்றி, நான் இப்ப இதை சொல்லலாமா வேண்டாமான்னு கூட தெரியல, ஆனா சொல்லிதான் ஆகணும். நேத்து நீங்களும் பூஜாவும் அந்த கொலைக்கரையில நான் பார்த்தேன். என்னடி? ஏய் துர்கா, இவ்வளவு நேரம் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தல்ல? அம்மா, இப்ப நீங்க பதில் சொல்லுங்கம்மா. யமுனேக்கா, நீயும் பதில் சொல்லு. இப்ப என்ன சொல்ல போறீங்க? வெற்றி, சக்தி படபடன்னு பேசுறவதா, ஆனா இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி சொல்ற ஆள் கிடையாதவ. அவளை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓஹோ, அப்போ ஒண்ணு இல்லாம ஒண்ணாகிதான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேனா? ஐயோ, என்ன, நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்களா?
கன்ஃபார்ம்க்கா. மீனாட்சி குடும்பத்தையே வெற்றி தூக்கி போட்டுட்டான். இப்ப என்ன சொல்றீங்க? ஆ? புஷ்பாக்கா, சக்தி நடிக்கிறான்னு சொல்ல போறீங்களா? அப்ப மீனாட்சியும் நடிக்கிறாங்களா? மீனாட்சி அக்கா நடிக்கலாம் மாட்டாங்க அக்கா, கன்ஃபார்மா சண்டை தாங்க. வெற்றி தம்பி, சக்தி, என்னால இதை நம்ப முடியல. நான் இவ்வளவு நாள் உங்க 2 பேரையும் நினைச்சு எவ்வளவு பெருமைப்பட்டேன் தெரியுமா? இந்த நிமிஷம் நீங்க 2 பேரும் அந்த பெருமையெல்லாம் சுக்கு நூறா உடைச்சிட்டீங்கல்ல. சத்தியமா சொல்றேன், ஏன்டா இந்த கார்ல ஏறணும்னு இருக்கு. யமுனா, துர்கா, வாங்க போலாம். அம்மா போறதுதான் போறீங்க, அப்படியே இவளையும் கூட்டிட்டு போயிருங்கம்மா. இவ தொல்லை தாங்க முடியல. வெற்றி, டேய், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும். என்ன அனுப்பி வச்சுட்டு நீ பூஜை பின்னாடியே சுத்துவியா? அப்படியே அரஞ்சன்னு வச்சுக்கோங்க. ஐயோ வெற்றி, என்ன பண்றீங்க? இதுக்கு மேல நான் இங்க இருந்தேனா எனக்கு மரியாதை கிடையாது. துர்கா, யமுனா, வாங்க. அம்மா இருமா. ஐயோ அம்மா, ரொம்ப சாரிம்மா, உங்க மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன். இதுக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. எங்களுக்கு வேற வழி தெரியல. அம்மா, ஒரு நல்ல விஷயத்துக்கு தாமா இப்படி எல்லாம் பண்றோம். எங்களை மன்னிச்சிருமா. அம்மா, என்ன ஏதுன்னு பேசுவோம்மா. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஆமாம்மா, நீ எடுத்து சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்கம்மா. என்னால இப்ப எதையும் யோசிச்சு கூட பார்க்க முடியல. என்கிட்ட எதையும் கேட்காத யமுனா. வெற்றி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். ஏய், இந்த அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் உங்க அக்கா கிட்ட வச்சுக்கோ. மரியாதை கெட்டுரும். பார்த்து வீட்டுக்கு போங்க. வெற்றி, நீங்க தான் பேசுறதா? என்னங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு தனியா சொல்லுவாங்களா? ஒரு தடவை சொன்னா உங்க குடும்பத்துக்கு புரியாதா? தனித்தனியா சொல்லுவாங்களா என்ன? ஏய், ஏன் மேல கோவனா ஏன் கிட்ட காட்டுறா? எதுக்கு என் குடும்பத்து மேல காட்டுற? அக்கா, இவன் லூஸ் ஆயிட்டான். நீங்க கிளம்புங்க. ஆமாண்டி, நான் லூசு தான். உன் கூட வாழ்ந்தேன்ல, அதான் லூஸ் ஆயிட்டேன். ஐயோ முருகா, இதெல்லாம் என்ன கேட்க வைக்காத. நீங்க வாங்க போலாம். வாங்க. எப்படி? இன்னும் கேக்குறதுக்கு என்ன இருக்கு? பூஜா மேடம், நல்ல சான்ஸ் இதுதான். 2 பேரையும் மொத்தமா அடிச்சு விரட்டுங்க. நீ சொல்ற மாதிரி இது நிஜமான சண்டை மாதிரி தான் இருக்கு. ஆனா என்னமோ ஒண்ணு நடுவுல நெருடுற மாதிரி இருக்கு. நினைச்சேன் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க நாளைக்கு வாங்க, எங்க அம்மாவையும் வர சொல்லியிருக்கேன். அப்போ பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நிச்சயம் உங்களுக்கு இந்த சந்தேகம் வரவே வராது. சரி, நான் கிளம்புறேன். வாடா. போயிட்டு வரேன். சங்கலி, நீ எதுக்கும் அந்த மீனாட்சி வீட்டுல ஒரு கண்ணு வை. வெற்றியும் சக்தியும் வந்து ஒருவேளை மீனாட்சி கிட்ட தனியா பேசினாலும் பேசுவாங்க. சரிக்கா, பாப்பலாம். ஐயோ முருகா, இதெல்லாம் என்ன கேட்க வைக்காத. நீங்க வாங்க போலாம். என்னாச்சு வெற்றி? என்னடி இது? நான் பாட்டுக்கு சும்மா ஜாலியா சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். எதிர்பாராத விதமா உங்க அம்மா வந்துட்டாங்க. ஆமா வெற்றி, ஆனா பூஜா அது எல்லாத்தையுமே கெஸ் பண்ணிடுவான்னு தெரிஞ்சுதானே வேற வழியே இல்லாம நான் சண்டை ஆரம்பிச்சேன். சக்தி, என் மனசெல்லாம் ரணமா இருக்குடி. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பாவண்டி மீனாட்சி அம்மா நேரம் நொந்து போயிருப்பாங்க. வரியா, இப்பயே அவங்க கால போய் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம். வேண்டாம் வெற்றி, இப்ப எதுவும் வேண்டாம். நாம இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னு பார்க்க புஷ்பா இந்நேரம் சங்கிலிய வீட்டுக்கு அனுப்பியிருப்பா. இதுக்கு மேல நம்ம மாட்டிக்கிட்டா அது ரொம்ப அசிங்கம். எப்படியாவது ரோஹித்துக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் நடந்தாகணும். நான் அப்புறமா அம்மா கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வச்சிடுறேன். சக்தி, விளையாட்டு இப்போ வினையா முடிஞ்சிட போதுடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் ஆகாது வெற்றி.
வீணா நீ கற்பனை பண்ணிக்காத. இதுல நம்ம ஜெயிச்சாகணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். புரிஞ்சுக்க வெற்றி. சரி வா. அம்மா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு பூஜா. இப்ப புஷ்பாக்காவும் சங்கிலியும் வந்துருவாங்க. அவங்க வந்ததும் நான் உனக்கு கண்ணை காமிப்பேன். நீ கரெக்டா ஆரம்பிச்சிருமா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வெற்றிக்கு சக்தியை சுத்தமா பிடிக்கல. என்னதான் பிடிச்சிருக்குங்கிறதுல டவுட்டே இல்ல. ஆனா உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கு. அதுக்கு தான் இந்த பிளான். இன்னியோட இந்த விஷயத்துல எல்லா சந்தேகங்களும் கிளியர் ஆயிடும். என்னவோ பூஜா, நல்லது நடந்தா சரி. இதோ புஷ்பாக்காவும் சங்கிலியும் வந்துட்டாங்களே. புஷ்பாக்கா, இன்னைக்கு நீங்க புரிஞ்சுப்பீங்க வெற்றி யார் பக்கம்னு. வெற்றி சக்தியை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு தான் உன்னை விட சந்தோஷம். ஆனா நீ ஏமாறக்கூடாதுன்னு தான் நான் இவ்ளோ தூரம் சொல்றேன். என்ன நீ தப்பா எடுத்துக்காத. ஐயோ அக்கா, புரியுதுக்கா. இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. ஆமா, இதுங்க எதுக்கு இந்த நேரத்துல இங்க வருதுங்க? நேத்து சக்தியும் வெற்றியும் கார்ல சண்டை போட்டுக்கிட்டத பார்த்து மீனாட்சி அம்மா குடும்பமே பயந்து போயிருக்கு. அது விஷயமா தான் பேச வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, வரட்டும், அதுவும் நல்லதுக்கு தான்க்கா. இப்ப எல்லாரும் முன்னாடி வெற்றி ஒரு முடிவு எடுக்கட்டும். வெற்றிக்கு அந்த சக்தியா நானானு. இந்த சங்கிலியும் புஷ்பாவும் இங்க என்னம்மா பண்றாங்க? சக்தி அக்கா வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனா அங்க சரியா இந்த புஷ்பா வந்து நின்னுடுவா. இத பாருங்க, இப்ப நாம இங்க வந்திருக்கிறது வெற்றி சக்தியை பத்தி ரங்கநாயகி அம்மா கிட்ட பேசதான். அவங்கள பத்தி எல்லாம் நமக்கு கவலை இல்ல. சக்தி, சக்தி, சக்தி. வணக்கம் ரங்கநாயகி அம்மா. வணக்கம். வணக்கம்மா. என்ன மீனாட்சி அம்மா, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அண்ணன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெற்றிக்கும் சக்திக்கும் என்னவோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். சின்னஞ்சிறுசுங்களுக்குள்ள அப்பப்ப பிரச்சனை வரதெல்லாம் சகஜம்தான். பெரியவங்க நாம தான் பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். மீனாட்சி அம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நேத்து நான் நடிச்சது உங்க மனசை பாதிச்சிருச்சுன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியலம்மா. அம்மா, அதுக்காக நீ படுக்க கிளம்பி இங்க வந்துருவியா? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு வரமாட்டியா? ஏய், யார் வீட்டுக்கு யார்டி சொல்லிட்டு வரணும்? பொண்ணு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு அம்மா உன்கிட்ட கேட்டுட்டு தான் வரணுமா? சக்திகா, நேத்து நைட்ல அம்மா தூங்கவே இல்லை தெரியுமா? உனக்கும் வெற்றிக்கும் அப்படி என்னக்கா பிரச்சனை? சும்மா அப்பப்ப விளையாட்டுக்கு சீண்டிக்குவீங்க. அத பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா நேத்து கார்ல நடந்தது சரியில்லம்மா. அது ரொம்பவே தப்பா இருந்துச்சு. ஒரு அம்மாவா அத பத்தி நான் வந்து பேசலன்னா ரொம்ப தப்பாயிடுமா? அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். சொல்லுமா, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை? என்னவோ பிரச்சனை, விடுமா. என்னடி இவ்ளோ ஈஸியா சொல்ற? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி. சொல்லுடி, என்னடி பிரச்சனை? அம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க போங்க. என்ன ஒரு பிரச்சனையும் இல்ல? ஏன் வெற்றி நடிக்கிற? என்ன சக்தி இவ்ளோ கோவமா பேசுற? கொஞ்சம் பொறுமையா பேசுமா. பொறுமையாவா? உங்க பொண்ணுக்கு சொல்லி தரீங்களா பொறுமைய? ரங்கநாயகி அம்மா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன் என்ன பிரச்சனைன்னு. எனக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பு? நான் ஏதாவது சொல்லி என்னாலதான் எல்லா பிரச்சனையும் இருந்தா உங்க பொண்ணு சொல்லுவா? சரி விடுங்க, உங்க பொண்ணுதான் அப்படின்னா இது இருக்காரு
இவரே சொல்வாரு நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு. நான் எதுக்கும் வாயை திறக்க போறது கிடையாது. நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு. இப்ப யாராச்சும் சொல்ல போறீங்களா இல்லையா என்ன பிரச்சனைன்னு? நான் சொல்றேன். அது என்னன்னா, மா நமக்கு எதுக்குமா இந்த பிரச்சனை எல்லாம்? அவங்க பிரச்சனையா அவங்க பாத்துக்கட்டும். நீ எதுக்கு தேவையில்லாம கெட்ட பேர்லாம் வாங்கிட்டு இருக்க? சைலண்டா இரு. பூஜா பரவாயில்ல, உங்க அம்மாவே சொல்லட்டும். சொல்லு சரளா, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச வராதுங்க. நேரடியாவே சொல்றேன். வெற்றிக்கு உங்க பொண்ணு சக்தியை பிடிக்கல. பிடிக்கலனா நீங்க சொல்றது எனக்கு புரியலையேம்மா. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? பிடிக்கலனா பிடிக்கல, அவ்வளவுதான். ஹே புஷ்பா, இது எங்க குடும்ப பிரச்சனை, நீ எதுவும் தலையிடாத. நீ சும்மா இரு யமுனா. ஏமா சரளா, நீங்க சொல்லுங்க. வெற்றி தம்பிக்கு சக்தியை பிடிக்கலனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு தனியா வேற சொல்லணுமா? சக்தியை ஏண்டா கட்டிக்கிட்டோன்னு தினம் தினம் வெற்றி கடந்து அல்லாடுறான். இப்பவாச்சும் புரியுதா இல்லையா? என்ன சொல்றீங்க சரளா? நான் உள்ளதாமா சொல்றேன். அது மட்டும் இல்ல, வெற்றிக்கு பூஜாவை தான் பிடிச்சிருக்கு. பூஜாவை பிடிச்சிருக்கா? ஏன் என்னெல்லாம் பிடிக்க கூடாதா? என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா? வெற்றி தம்பி, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலப்பா. நேத்து கார்ல இத பத்தி பேச்சு வந்தப்ப கூட சக்தி தான் அவசரத்துல ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா என்ன தம்பி இதெல்லாம்? வெற்றி, உங்களை தான் கேக்குறாங்க, ஏன் இப்படி பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு சக்தியை பிடிக்காதா? அவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. அதான் அவன் அமைதியா நிக்கிறான்ல, அப்பயே தெரிய வேணா சக்தியை பிடிக்கலன்னு. டேய், வெற்றிக்கு எப்படிடா சக்தியை பிடிக்காம போகும்? சக்திகா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏய், அதான் வெற்றி தான் சொல்றான்ல, சக்தியை பிடிக்கல, என்னதான் பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு என்னடி சொல்ல போற? சக்தி, நீ சொல்லு, பூஜா சொல்றது உண்மையா? வெற்றி தம்பி பூஜாவை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா? என்னடி அண்ணா, நீங்க சொல்லுங்க அண்ணா. வெற்றி தம்பி பூஜாவை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா? ரங்கநாயகி அம்மா, நீங்க சொல்லுங்க. வெற்றி தம்பிக்கு பூஜா தான் பிடிச்சிருக்கா? சொல்லுங்கம்மா. என்னம்மா இது? யாராச்சும் சொல்லுங்களேன். இப்படி ஏன் ஒவ்வொருத்தரையா தனித்தனியா கேட்டுட்டு இருக்கீங்க? வெற்றி இங்கதானே இருக்கான். நான் வெற்றிக்கிட்டே கேக்குறேன், உங்க எல்லார் முன்னாடியும் கேக்குறேன். சொல்லு வெற்றி, உனக்கு யார பிடிச்சிருக்கு? சக்தியவா பூஜாவியா? சரளா, நாம வெற்றி கிட்ட ஏற்கனவே கேட்டாச்சு. இனி மறுபடி எதுக்கு கேட்கணும்? அண்ணி, நம்ம கிட்ட சொன்னத இப்ப மீனாட்சி முன்னாடி சொல்லட்டும். நீ சொல்லு வெற்றி, உனக்கு சக்தியை பிடிச்சிருக்கா பூஜாவை பிடிச்சிருக்கா? சாரி வெற்றி, நேத்து நீ சொன்ன மாதிரி எங்க அம்மா கிட்ட போய் நாம பேசிருக்கணும். நீ சொல்லி கேட்காம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். டேய், நீ என்னடா இவ்ளோ யோசிக்கிற? நீ இவ்ளோ நேரம் யோசிச்சா இவங்க எங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க? அத்தை, வெற்றி எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கிட்டோம். அவனை அவசரம்லாம் ஒண்ணும் படுத்தாதீங்க. ஏன்னா இப்ப வெற்றி சொல்ல போற பதில தான் எல்லாமே அடங்கி இருக்கு. தம்பி, நான் உங்ககிட்ட நேரடியாவே கேக்குறேன். உங்களுக்கு சக்தியை பிடிக்கலையா? வெற்றி சொல்லுங்க.
தம்பி இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இல்லம்மா, எனக்கு சக்தியை பிடிக்கலம்மா, பூஜாவை தாம்மா பிடிச்சிருக்கு. தம்பி என்னக்கா சூப்பர் வெற்றி, அப்படி சொல்லு. என்ன மீனாட்சி அம்மா, உங்க காதால கேட்டுட்டீங்களா? இனிமே எங்களை குத்தம் சொல்ல மாட்டீங்களே. அதான் நடுமண்டையில நச்சுன்னு அடிச்ச மாதிரி வெற்றி சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? ஏய் வெற்றி, கலக்கிட்டடா. இந்த முடிவை எப்ப எடுத்துருக்கலாமா நீ? இப்பவாச்சும் இந்த முடிவை எடுத்தானே. அம்மா, நான் இதுக்கு தான் சொன்னேன். நீ எதுக்குமா இங்க வந்த? முதல்ல கிளம்புமா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ கிளம்புமா. ஹலோ, எங்க போறீங்க? அதுக்குள்ள போனா எப்படி? எப்ப பிரச்சனை இவ்ளோ தூரம் வந்துச்சோ அப்பவே முடிவு எடுத்துடணும்ல. இப்ப வெற்றிக்கு சக்தியை பிடிக்கலன்னு ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு வெற்றி கட்டின தாலியை வச்சிட்டு இருக்கா?